எங்க எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரும் இரக்கமுள்ள ஒரு ரப்பு. அர் ரஹ்மானுர் ரஹீம் என்று நாங்கள் ஓதுகிறோம். அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்புடையவன். 100 கொலை செய்த மனிதனையும் அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அதற்கு எதுவும் ஈடாகாது. அந்த அளவுக்கு தாராளத்தன்மையும் மன்னிப்பும் கொண்டவன் அந்த ரப்பு. ஆனால் அந்த அல்லாஹ்வை அதிகமாக கோபப்படுத்துகிற ஒரு காரியத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வது கடமை. நாம் செய்கிற விபச்சாரம், நாம் செய்கிற கொலை, நாம் செய்கிற கொள்ளைகள், இன்னொரு என்ன பாவத்தை நாங்கள் பட்டியலிட்டாலும் அல்லாஹுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வை மிகவும் கோபத்துக்குள்ளாக்குகிற, அல்லாஹுடைய ரோஷத்தை இன்னும் அதிகரிக்கிற இந்த அழிவுகளை விடவும் மிக பலமான அழிவுகளை இந்த சமூகத்திற்கு முன் சென்ற சமூகங்களுக்கு கொண்டு வந்த, அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு கொண்டு வருகிற ஒரு பாவம் இருக்கிறது. அது இணை வைத்தல் என்கிற பாவம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தனக்கு ஒரு மனிதன் செய்கிற எந்த பாவத்தை வேண்டுமானாலும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இணை வைக்கிற பாவத்தை மாத்திரம் மன்னிக்கவே மாட்டான். நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இணை வைத்திருந்தால், இணை வைப்புக்கு தௌபா செய்து மௌத்தாகாவிட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபகத் ضل ضلالا بعيدا, அவர் வெகு தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். இன்னும் அல்லாஹுடைய குர்ஆன் இணை வைப்பு குறித்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிக அதிகமான இடங்களில் எச்சரிக்கையை பார்க்கிறோம். அது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம். நீங்கள் இணை வைப்பு மட்டும் செய்யவில்லையா, உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 தெரிவுகளின் அடிப்படையில் நாளை மறுமையில் தண்டிப்பான். இணை வைப்பு மட்டும் வைக்கல, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கவில்லை, ஆனால் வேறு பாவங்கள் செய்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நாடினால் அந்த பாவத்தை மன்னித்து எங்களை சுவர்க்கத்திற்கு அனுப்புவார். அல்லது நரகத்தில் போட்டு எங்களுடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனையை தண்டுவிட்டு இறுதியாக நாங்கள் சுவர்க்கத்திற்கு போவோம். எதற்காக? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவுக்கா. கலிமா தான் தௌஹீத், அதுதான் ஷிர்க் இல்லை. அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் இறுதியில் சுவர்க்கம். ஆனால் செய்த பாவத்திற்கு நாடினால் மன்னிப்பு, நாடினால் தண்டனை. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இணை மாத்திரம் வைத்தால், அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார், அவர் தங்குமிடம் நிரந்தரமான நரகம், அவருக்கு சுவர்க்கம் ஹராம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பையிலே அவர் சுவர்க்கத்திற்குள் அதற்கு பிறகு போகவே முடியாது. அவர் நிரந்தரமான நரகவாசி என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். இணை வைத்தல் என்பது நாம் தொழுகிற தொழுகை அல்லாஹுக்காக, நாம் கொடுக்கிற ஜகாத் அல்லாஹுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். நாம் அறுக்கிற நேர்ச்சை செய்கிற எந்த பிராணியாக இருந்தாலும், எந்த உணவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். அதற்கிடையில் அல்லாஹுடைய தூதரை கொண்டு வந்தால் கூட இணை வைத்தல். இந்த தொழுகையை என்னுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாவுக்காக தொழுகிறேன் என்று ஒருவர் தொழுதால் அவர் இணை வைத்து விட்டார். அவர் நிரந்தர நரகத்தில் தௌபா செய்யாவிட்டார். இந்த பிராணியை என்னுடைய இறை நேசர், என்னுடைய விருப்பத்துக்குரிய அவுலியாவுக்காக அறுக்கிறேன், அவருக்காக இந்த விழாவை நான் கொண்டாடுகிறேன் என்று ஒருவர் நியத்து வைத்து ஒரு அமலை செய்தால் அவர் தெளிவாக இணை வைக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைப்பது. அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைத்தால் இந்த பூமி அழிந்துவிடும். அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைத்தால் இதைவிட பலமான அழிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன் சென்ற சமூகத்திற்கு அனுப்பினான். நூஹ் நபியினுடைய சமூகம் முதலாக இந்த உலகத்தில் இணை வைப்பை கொண்டு வந்தவர்கள். அந்த சமூகத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், அவர்கள் மௌத்தான பொழுது அவர்களிடத்திலே போய் உதவி தேடினார்கள். அவர்களுடைய பிறந்த தினத்தை, மரணித்த தினத்தை விழா கொண்டாட்டமாக ஆக்கினார்கள். அதனால் நூஹ் நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்திற்கு இறை தூதராக அனுப்பி பிரச்சாரம் செய்தார்கள். 950 வருடங்கள் இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் நடந்தது. மனிதர்களை வணங்காதீர்கள், அவுலியாக்களை வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று பிரச்சாரம் செய்த ஒரே ஒரு நபி 950 வருடங்கள் நூஹ் நபி.
பிரச்சாரம் பயனளிக்கவில்லை. ஈமான் கொண்டவர்களையும் நூஹ் நபியையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த சமூகத்தை வெள்ள பிரளயத்தால் அழித்தான் என்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும் கணியத்துக்குரிய சகோதரர்களே. அது அல்லாஹுக்கு உச்சகட்ட கோபத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் இணை வைத்தல். எனவே நாம் அந்த நிலைக்கு எந்த நிலையிலும் போய்விடக் கூடாது. எந்த பள்ளிவாசல்களில் யா அல்லாஹ் என்று அழைக்கிறோமோ அந்த பள்ளிவாசல்களில் யா முஹித்தீன் ஆண்டவரே என்று அழைத்தால் எங்களுடைய கதை முடிந்து விட்டது. நிரந்தரமான நரகம். அல்லாஹ் பாதுகாக்கும். யா ஷாஹுல் ஹமீத் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவனும் ஒன்றுதான், நாயகமும் ஒன்றுதான். ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு நாயகம், ஆண்டவன் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் பிறந்த எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் அவர் மனிதர். அவரால் எங்களுக்கு மறுமையில் எந்த உதவியும் செய்ய முடியாது, உலகத்திலும் உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அவர்கள் மனிதர்கள், மௌத்தாகிவிட்டார்கள். அவர்களையே அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை. அவர்கள் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள். பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் திரையிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசுகிற எதையும், கேட்கிற எந்த பிரார்த்தனையையும், செய்கிற எந்த நேர்ச்சையையும் உங்களுடைய அவுலியாக்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எஜமான் யார்? அன்த மௌலானா, நீதான் எங்களுடைய எஜமான் என்று குர்ஆனிலே ஓதுகிறோம். ஆமனர் ரசூலிலே நீதானே அல்லாஹ் எங்களுடைய எஜமான் என்று விட்டு எங்களுடைய எஜமான் ஷாஹுல் ஹமீத் ஆண்டவர் என்று நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் இந்த வார்த்தை மாத்திரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் நிரந்தர நரகம் நுழைவதற்கு காரணமாக ஆகிவிடும். எங்களுடைய எஜமான் அல்லாஹ், எங்களுக்கு அருள் பாலிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த வசீலாவும் தேவையில்லை, அமல் மட்டும் போதும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. அல்லாஹ் உங்களுடைய நாடி நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கிறான். வஇதா சஅலக அப்தி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஇதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியான் என்னை பற்றி நபியே உன்னிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபஇன்னி கரீப், நான் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி எங்களுடைய பிரார்த்தனையை கேட்பதற்கு இடையில் ஒரு தரகர் தேவையில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதைத்தான் இஸ்லாம் ஷிர்க் என்று சொல்கிறது. இதை ஒழிக்கத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் மக்காவில் போராடினார்கள். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், மலையை தருகிறான், வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதை மக்கத்து காபிர்கள் ஈமான் கொண்டார்கள். ஆனால் இபாதத்தில் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள் என்பதனால் தான் அவர்கள் வழிகட்டு போனார்கள், காபிரானார்கள் என்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே இப்படியான இணை வைப்பு எங்களுடைய சமூகத்தில் அதிகரிப்பது என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அழிவையும் அல்லாஹுடைய வேதனையும் எங்களுக்கு கொண்டு வரும். எனவே இப்படியான சபைகளை புறக்கணிப்போம், இப்படியான இரங்கலை விட்டும் நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய அழிவு வந்தால் அதில் நாங்களும் சேர்ந்துதான் மாட்ட வேண்டும். சொல்லுவது மட்டும்தான் எங்களுடைய கடமை. எத்தி வைப்போம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவர்கள் இந்த இணை வைப்பு என்கிற படுபாதகமான பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுடைய சுவர்க்க வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை பாதுகாக்கப்படும். எவர் இதில் மாட்டிக்கொண்டாரோ அவர் நிச்சயமாக தௌபா செய்யாத வரைக்கும் சுவனம் போக முடியாது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அன்னிதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா அவ் யுஸ்தஹஸஉ பிஹா ஃபலா தக்உது மாஹும், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற, கேலி செய்யப்படுகிற இப்படியான இணை வைப்பு நடக்கிற இடங்களை கேள்விப்பட்டால் அங்கே நீங்கள் போகாதீர்கள், அங்கு போய் உட்காராதீர்கள். அப்படி நீங்கள் உட்கார்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்கும் மினல் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றுதான். பாவத்தில் 2 பேரும் சமன். செய்யக்கூடியவர் போகிற இடத்திற்குத்தான் அதற்கு போய் ஆதரவு வழங்கி வரும் போவார் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வாக்கு. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படியான இணை வைப்புகள் நமது சமூகத்தில் அரங்கேறுகிற பொழுது அப்படியான சபைகளை முழுவதுமாக நாங்கள் புறக்கணித்து அல்லாஹ்வின் பக்கமும் தௌஹீதின் பக்கமும் திரும்பக்கூடிய சமூகமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும்.